அருகே திருவிடைமருதூர் தாலுகா அணைக்கரை பர்வதராஜகுல தெருவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆண்டுதோறும் பங்குனி அமாவாசை என்று கொண்டாடப்படும் ஒரு முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை திருவிழா கடந்த 16ஆம் தேதி கணபதி ஹோமம், தீபாராதனை, கொடியேற்றத்துடன் தொடங்கி நேற்று முன்தினம் பால்குடம், கரகம், காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான நேற்று பங்குனி அமாவாசையை முன்னிட்டு அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் அங்காள பரமேஸ்வரி சிறப்பு அலங்காரத்தில் பூத வாகனத்தில் மயான கொள்ளையில் எழுந்தருளி தீய சக்திகளை வதம் செய்து நன்மைகள் நிலை பெறுவதை உணர்த்தும் மயான கொள்ளை நிகழ்வு நடைபெற்றது. இங்கு பக்தர்கள் காளி வேடம் அணிந்து சூரனை வதம் செய்ய வேல், அலகு குத்தியும், இளைஞர்கள் இரத்தக்காவு கொடுத்து கத்தி போடும் நிகழ்வும், வேக வைத்த தானியங்களை சூறையிட்டு நேர்த்திக்கடனை நிறைவேற்றினார்கள். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று மஞ்சள் விளையாட்டு விழா, நாளை பாவாடை ராயனுக்கு கும்பப்படையல் நிகழ்ச்சியுடன் விழா நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், கிராமவாசிகள், நாட்டாமைகள், பஞ்சாயத்தார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் உபகோவிலான வண்டியூர் மாரியம்மன் திருக்கோவில் பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. வண்டியூர் மாரியம்மன் திருக்கோவிலில் பிற அம்மன் கோவில்களில் இல்லாத விதமாக இங்கு அம்மன் வலக்காலை இடக்காலின் மீது மடக்கிய நிலையில், எருமை தலையுடன் உட்கார்ந்த நிலையிலும், உற்சவர் அம்மனாக நின்ற நிலையிலும் உள்ள சிறப்பு கொண்ட திருக்கோவிலாக விளங்கி வருகிறது. மேலும் மூலவராக மாரியம்மன் இருப்பதால் வேறு பரிவார தெய்வங்கள் இங்கு கிடையாது என்பது கூடுதல் சிறப்பு. அந்த வகையில் சிறப்பு பெற்ற வண்டியூர் மாரியம்மன் திருக்கோவில் பிரம்மோற்சவ திருவிழாவையொட்டி 1008 திருவிளக்கு பூஜை கோவில் வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து பெரிய தீபம் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் தங்கள் விளக்குகளை ஏற்றி அம்மன் பாடல்களை பாடி மாரியம்மனுக்கு மலர் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். உலக பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின் வண்ண மலர்கள், தங்க கவச அலங்காரம் செய்து சர்க்கரை பொங்கல், சுண்டல், பல்வேறு வகையான பழங்களை கொண்டு நெய்வேத்தியமும், அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது. அதன் பின் நீண்ட நெடு வரிசையில் காத்துக் கொண்டிருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். உற்சவர் அங்காளம்மன் சேஷ சயன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாள் முழுவதும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்திருந்த நிலையில் பலத்த மழை பெய்ய தொடங்கியதால் காலதாமதமாக இரவு 11 மணிக்கு மேல் உற்சவர் அங்காளம்மன் பிரத்யேகமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டு பூசாரிகள் தாலாட்டு பாடி தீபாராதனை எடுத்து ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிலையில் செஞ்சி, மேல்மலையனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலை முதலே கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் இரவு இடியுடன் பலத்த மழை பெய்து வந்த நிலையில் இரவு ஊஞ்சல் உற்சவத்தின் போது கனமழை பெய்தது. அப்போது கொட்டும் மழையிலும் பக்தர்கள் தீபமேந்தி அங்காளம்மா தாயே அருள் புரிவாயே என பக்தி கோஷங்கள் எழுப்பி வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட நாயக்கன்குப்பம் கிராமத்தில் 150 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு கடந்த 2019ஆம் ஆண்டு கும்பாபிஷேகமானது அப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பொதுமக்கள் ஏராளமானோர் முன்னிலையில் விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிலையில் பொன்னியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாதத்தில் பொன்னியம்மன் ஊஞ்சல் சேவை நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் அதிமுக மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் NR பழனி அப்பகுதி பொதுமக்களுடன் பங்கேற்று சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார். மேலும் வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் மேளதாளங்கள் பம்பை ஒலிக்க ஆலயத்தை சுற்றி வலம் வந்து தாலாட்டு மண்டபத்தில் ஊஞ்சலில் அமர்ந்தார். பின்னர் பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு நடைபெற்ற பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு சென்றனர். கும்பகோணத்தில் தென்னக அயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ராமநாத சுவாமி திருக்கோவில் தஞ்சை ஆண்ட ரகுநாத நாயக்க மன்னரால் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பப்பட்ட பழமையான திருக்கோவிலாகும். இங்கு ராமபிரான் பட்டாபிஷேக கோலத்தில் அருள் பாலிக்கிறார். ராமபிரான் சீதா தேவியுடன் அமர்ந்திருக்க, சத்ருக்னன் சாமரம் வீச, லக்ஷ்மணன் தன்னுடைய மற்றும் அண்ணன் ராமனுடைய வில்லினையும் ஏந்தி இருக்க, பரதன் குடை சமர்ப்பிக்க, வேறெங்கும் காண முடியாத வகையில் ஹனுமன் ஒரு கையில் வீணையும் மறு கையில் ராமாயண சுவடியும் ஏந்தியபடி காட்சியளிக்கிறார். இத்தகைய சிறப்பு ஸ்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி பெருவிழா 10 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இவ்வாண்டும் இவ்விழா இன்று உற்சவர் ஸ்ரீராமபிரான் சீதா தேவி லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமன் சமேதராய் தங்க கொடிமரம் அருகே எழுந்துள்ள பட்டாச்சாரியார்கள் வேத பாராயணம் செய்ய, நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்திய இசை முழங்க, கருடாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி தங்க கொடிமரத்தில் ஏற்ற கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து நாள்தோறும் ஹனுமந்த வாகனம், இந்திர விமானம், சூரிய பிரபை, சேஷ வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது. விழாவில் 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தங்க கருட சேவையும், தொடர்ந்து முக்கிய நிகழ்ச்சியான 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமநவமியினை முன்னிட்டு ஸ்ரீராமபிரான் சீதா தேவி லக்ஷ்மணர் மற்றும் ஹனுமன் ஆகியோருடன் தேரில் எழுந்தருள தேரோட்டம் நடைபெறுகிறது. 10ஆம் நாள் 28ஆம் தேதி திருமஞ்சனம் புஷ்ப யாகமும், 29ஆம் தேதி ராஜ உபச்சார திருமஞ்சனத்துடன் இவ்வாண்டிற்கான ராமநவமி பெருவிழா நிறைவு பெறுகிறது. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்றதுமான அருள்மிகு ஜனகநாராயண பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறுவது வழக்கம். அதே போல இந்த ஆண்டு சிறப்பு வாய்ந்ததாக 50ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. வரும் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பட்டுப்பல்லக்கு நிகழ்ச்சியும், திருக்கல்யாண வைபவம் 25ஆம் தேதியும், 27ஆம் தேதி ராமநவமி விழாவும், 28ஆம் தேதி புஷ்ப யாகம் நடைபெற்று 29ஆம் தேதி நிறைவு நிகழ்ச்சியான விடையாற்றி உற்சவம் நடைபெற உள்ளது. இவ்வருடம் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவ விழாவில் சோழவந்தான் மற்றும் சுற்றுப்புற 50க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் பெருமாளை வழிபட்டு சென்றனர்.